மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்ன நாரதா? கேட்கலாமா? கேளு. முகவாட்டம் வந்தது நம்மோ உன்னுடைய மன்னா முகவாட்டம் வந்தது நம்மோ சுபட்சத்தோடு வாழக்கூடியவன் நீ. அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய திருமுகமானது இன்று வாடி வதங்கி முகவாட்டத்தோடு இருக்கிறாயே, ஏனப்பா? என்ன காரணம்? என்ன சமாச்சாரம்? ஏன் முகவாட்டத்தோடு இருக்கிறாய்? ஆமா, என்ன காரணம் என்று கேட்கிறாய் நாரதா? நாரதா, எனக்கு சொல்ல மனது எனக்கு சொல்லவே மனம் வரவில்லையே நாரதா. நான் எப்படி சொல்வேன்? அந்த புள்ள கழுத்து கட்சி கூட போற நாரதா, மனசு வச்சு நாரதா. அப்படியா? அப்பா சொல்லமா நான் வல்ல என்று அல்லல் போலோ சரி காரணம் தான் என்ன? என்னப்பா தெரிந்ததோர் அவமானத்தினால் சந்தித்திருக்கிறேன் நாரதா. அப்படியா? என்னை போல் பாவிகள் இந்த அகிலத்தில் உண்டா? இப்படி அவமானத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாரதா. நாரதா, நான் வாழலாமா இல்ல சாகலாமா? ஆனா ஒண்ணு நாரதா, நான் மட்டும் செத்தனும் வச்சுக்க, இந்த ஊர்ல ஒரே பொம்மநாட்டிங்களாவது அப்படி அழுவாங்க. அப்படியே நான் மன துக்கத்தில் நான் இருக்கிறேனே நாரதா. என்ன காரணம்? ஏன் உனக்கு முகவாட்டோ நாரதா? பாண்டவர்களால் எத்தனையோ இன்னல்களால் நான் சந்தித்தாலுமா என் மகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று தங்கு துவாரனாக புறப்பட்டோம். ஆன சேனை பரிவர்களோடு 7 லட்சம் ஒட்டை பொன்பொருளை ஏற்றி சென்று போனேனே. என்ன நடந்தது? எனக்கு மகனுக்கு திருமணம் நடக்கதை மாற்றி அபிமன்னனுக்கு சுந்தரிக்கு திருமணத்தை நடத்தி ஜெகஜோதியா சென்று கொண்டிருக்கிறாளே நாரதா. இவர்களை வெல்லவோ கொல்லவோ ஒரு வழியிலேயே இவர்களை எப்படி அழிப்பது என்று மன வாட்டத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நாரதா. அதுதானே சிறிய விஷயம், இதற்கு போய் அழுது கொண்டிருக்கிறாய். போயும் அந்த குருணி சிறு பிள்ளைகளை ஒழிப்பது ஒரு வேலையா நாரதா?
அவர்கள் நால்வரும் ஒன்னா இருந்தவங்களை நான் தனித்தனியா பிரித்து விட்டேன். எப்படி தாரமாக்கும் போது ஒரு சத்தியத்தை வாங்கினேன். இந்நாள் முதல் நீங்க நால்வரும் ஒன்னா சேரக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை வாங்கி தான் நான் தாரவாத்து கொடுத்தேன். அதனால ஒண்டி ஒருவராக போய்கொண்டிருக்கிறார்கள். இதுவே அவர்கள் அழிக்கக்கூடிய சமயம் என்றால் என்ன யோசனை நாரதா? எப்படி ஒரு பெரியப்பா என்று பாராமல் பந்தக்காலிலே கட்டி அந்த பிள்ளைகளை விடலாமா? நாரதா உனக்கு அந்த மனவேதனை இருக்கிறது நாரதா. அப்படியாப்பட்ட புலிகளே தேவையில்ல, ஒழிச்சிடணும், அழிக்கணும், வதம் பண்ணணும். ஒரு வழி இருக்கிறது. என்ன நாரதா வழி? அதாவது அரவானாகப்பட்டவன் நாகலோகத்திற்கும் மானிட குலத்திற்கு பிறந்தவன். ஆமா. கடோர் கஜன் அரக்க குலத்திற்கும் மானிட குலத்திற்கு பிறந்தவன். அவர்களை அழிக்க, இவர்கள் அழிக்க மானிட சக்தி மட்டும் போதாது, மனித சக்தி போதாது, அரக்க சக்தி என்று 2 வேணும். ஓ, அரக்க சக்தியும் கலந்திருக்கணும். அப்படிப்பட்ட வல்லவர்கள் யார் தெரியுமா? கார்கோடகாபுரியில் இருக்கக்கூடிய காலகினி சூளகினி என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் இருக்கிறார்கள். காலகினி சூளகினியா? ஆமா. இந்த அரசனுக்கும் அந்த அசுரனுக்கு என்ன வேலை இருக்கிறது? சம்பவம் எப்படி என்றால், அவர் மாகாளி அம்மன் இடத்துல வெள்ளமும் கொல்ல முடியாத உயிரை பாதுகாக்கும்படியான வரத்தை வாங்கி பலமாக இருக்கிறார்கள். வரத்தை வாங்கி இருக்கிறார்களா? ஆமா. அப்படியா? அப்படிப்பட்ட அவர்களிடத்திலே நீ சென்று பணிவாக அபயம் என்று காலிலே விழுந்து அழுந்து அபயம் என்று சென்றதை உண்டானால் அந்த அசுரர்கள் ஆதரிப்பார்கள். ஆதரிக்கும் தன்மை அராஜகத்தோடு சென்றதை உண்டானால் அழித்து விடுவார்கள். ஆமா. நீ இதுவரையும் எப்படியோ இருந்திருக்கலாம். நீ அசனாபுரத்துல புளியா கூட இரு. ஆனா வெளியே போனா போனே வந்துக்கா. ஆமா. அங்க போனா பதுங்கிடணும். அதனால அவர்கள் பாதத்தில் விழுந்து அழுந்து எப்படியாவது அவர்களை கொள்வதற்கு அவர்களிடத்துல சத்தியத்தை வாங்கிட்டுனா அவங்களை கொண்டு விடுவார்கள்.